ஸ்ரீ நாகபூஷணம்பிகாவே நாகலிங்கேஸ்வர சுவாமி திருக்கோவில் ஸ்காப்ரோ கனடாலேருந்து நாங்கள் பேசுகிறோம். கந்தசுவாமின்னு சொல்லிட்டு இங்கே கோவிலில் நாங்கள் 15-20 வருஷமாக இந்த நாட்டில் இருக்கோம். நாங்கள் இந்த நாட்டில் இருக்கும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்து சமயத்துக்கு முக்கியமாக நம்மளுக்கு ஒரு கிடைச்ச ஒரு பெரிய வரம் வந்து நம்ம இந்து மதத்துக்கு நித்யானந்த சுவாமி வந்தது பெரிய இந்து மதத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு வரன். அது இது நம்ம மக்கள் பப்ளிக்ஸ்க்கு தெரியாமல் இருக்குது. ரொம்ப நம்ம இந்தியாவில் அதை பற்றி தெரியாமல், ரொம்ப அதுவும் தமிழ்நாட்டில் முக்கியமாக தெரியாமல் ரொம்ப ஜனங்கள் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அதுவும் முக்கியமாக இப்போ அவருக்கு கிடச்சது இப்போ ரீசெண்ட்லியாக 293வது மடாதிபதியாக, அதுவும் சம்பந்த சுவாமி மடாதிபதியாக வந்தது பெரிய விஷயம். அது அவருக்கு எப்படி இந்த பதவி, அந்த சம்பந்த சுவாமி பதவி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலையில் வந்து அவர் அர்த்தஜாம பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக அர்த்தஜாம பால் குடிக்காமல் போக மாட்டாராம் சின்ன வயசுலேருந்து. அதனுடைய தாற்பயம் தான் அவருக்கு அந்த அமுதப்பால் அங்கே குடிச்சதுனால்தான் திருவண்ணாமலையிலேருந்து மீனாட்சி கிட்ட கூப்பிட்டு அங்கே வந்து மடாதிபதியாக, மதுரைக்கு வந்து மடாதிபதியாக வரணும். தமிழுக்கு முக்கியமாக மடத்துக்கு, அந்த தமிழ் சங்கத்துக்கு வந்து மடாதிபதியாக வரணும்னு விதி இருக்குது. இப்போ நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த யோக நிலையில் சொல்கிறது வந்து நம்ம முக்கியமாக சொல்ல போகும்போது யோக நிலையில் எல்லாமே சுவாமி கிட்ட தான் விட்டுணுமா, எல்லா சிவனுடைய செயல் சொல்லிட்டு சிவனுடைய செயல் சொல்லி விடும்போது அதுவே தாற்பயமாக நம்மளுக்கு எல்லாத்தையும் மனசாந்தியை கொடுத்துட்டே இருக்குன்னு பேர். இப்போ நமக்கு நிறைய சிவன் கோவில் சவுத் இந்தியாவில் இருக்குன்னு பேரை தவிர நம்ம யாரும் சிவனை பற்றி யோசித்து பார்க்கறது கிடையாது. எல்லாம் சுவாமி செயல் சொல்ல மாட்டேன்றோம். நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோன்றது கிடையாது. சிவனே இவர் உண்டாக்கியிருக்கார். இவர் பேசுகிறத பார்த்தாலும் இவருடைய ஒவ்வொரு சீடியும் நீங்கள் போட்டு கேட்கும் போதும் ஒரு சீடி 2 சீடி கேட்டிங்கன்னா 3ஆவது சீடியோடு நீங்களே மாறிடுவீங்க. அவருக்குள்ளே சுவாமியை ஃபார்ம் பண்ணியிருக்காருன்றது தெரியும். நானே சிவசூத்திரன்றது கேட்டிருக்கேன். ஃபுல் சீடியாக சுவாமி நித்யானந்த சுவாமியுடைய சிவசூத்திரத்தை ஃபுல்லாக சுவாமி நித்யானந்த சுவாமியுடைய சீடியை ஃபுல்லாக கேட்க போகும்போது அதில் ஒரு சீடி கேட்டால் கூட போகிறோம். அதில் எப்படி சிவன் அது உள்ளுக்குள்ளே அவர் கூட வந்திருக்கார், அவர் உள்ளுக்குள்ளேருந்து எப்படி சிவன் பேசுகிறார், அவரே பேசுகிற மாதிரியா இருக்கும். சிவனே வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியா இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த நம்ம பப்ளிக்ஸ்க்கு நம்மளுக்கு அதாகப்பட்டது நம்ம பாமர மக்களாக இருந்துட்டு அதை புரிஞ்சிக்காமல் அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஒரு கூடாத தன்மைகள். அதை நிறுத்தணும். அதை முக்கியமாக என்னுடைய சப்போர்ட் அவருக்கு 100% நான் கொடுத்துட்டுருக்கேன். அவர் வரணும், அது வந்ததுன்னு கேட்டோன்னே பெரிய சந்தோஷப்பட்டேன். அன்றைக்கி நைட்டெல்லாம் நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். அது இல்லாமல் ரொம்ப எனக்கு நான் இங்கே வந்து 97 அவர் இங்கே கனடாவுக்கு வரும்போது முதல்ல பதஞ்சலி யோகத்தை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாரு. நான் போயிருந்தேன் நானும் சச்சங்கத்துக்கு. தியானம் அப்படின்ட்டு வேத மந்திரத்துலேருந்து எடுத்த ஒரே வேடை தான். அந்த வேடைக்கு 3 மணி நேரம் விளக்கம் சொல்கிறது. நிறைய வேதம் படித்தவங்க கூட 3 மணி நேரம் சொல்ல முடியாது. நிறைய வேதம் தெரிஞ்சவங்க கூட தியானம்ன்ற ஒரே ஒரு வேடைக்கு 3 மணி நேரம் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு ஒரே மனுஷன் நான் பார்த்தது முதல் பார்த்தது என்னுடைய அனுபவத்தில் அவர் தான். அல்லாமல் என்னுடைய தம்பி பையனுக்கும் ரொம்ப ஒரு சின்ன பையன் 7 வயசு தான் ஆச்சு. அவர் எப்போவுமே திருவண்ணாமலைக்கு போகும்போது அவருடைய ஆசிரமத்துக்கு அவன் போக வரமாட்டான். எப்பவுமே மெட்ராஸில் தான் இருக்கான். மாதம் திருவண்ணாமலைக்கு போனால் நாங்கள் நித்யானந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு வருவோம். அவர் பேரில் அவன் சொல்லி தான் எனக்கு அவரை பற்றி ரொம்ப அட்டாச்மெண்ட் தெரியும் எனக்கு. அப்போ அப்படி ஒரு நல்ல ஒரு விதமான ஒரு தெய்வம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு சுவாமியினுடைய ஒரு ஃபார்ம் அவருக்கு வந்திருக்கு. தெய்வம் வந்து நேராக வராது இந்த கலியுகத்துலலாம், ஒவ்வொரு மனுஷ ரூபத்தில் தான் வரும். சிவன் வந்து இப்போ லீலை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் அப்படி நீங்கள்லாம் அப்படி செய்யும் போது எங்களுக்கெல்லாம் ஒரு சாய்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ என்னையும் கொண்டு வந்து இதிலெல்லாம் ஜாயின் பண்ண விட்டுருக்கு. அது எவர் மூலியமாக, நித்யானந்த சுவாமி மூலியமாக எங்களெல்லாம் கொண்டு வந்து உலகத்துக்கெல்லாம் தெரிய வைக்கிறபடி வந்துட்டுருக்கு. அப்போ அப்படின்னும் போது ரொம்ப இதுவாச்சு. அது இல்லாமல் அவர் 97 வரும்போது சொல்ல வந்தது என்னென்னா, அவர்கிட்ட போகும்போது அதைப்பட்டது பாம்பின் கால் பாம்பறின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட போகும்போது எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் வைப்ரேஷனை பற்றி யோசிக்கக்கூடிய ஆள். தெய்வ சக்தி மூலஸ்தானத்தில் எப்படி இருக்கும், எப்படி சக்தி இருக்கும்னு பார்க்கக்கூடிய ஆள், ரொம்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஆள். அப்போ அப்படி போகும்போது அவர்கிட்ட போகும்போது அவருடைய வைப்ரேஷன் கிட்ட போனால் தான் தெரியும். நான்லாம் அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் அவரை பற்றி ரொம்ப தேவையில்லாத குழப்பறது பிரச்சனை பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு நான் சரணாகதி எல்லாரும் அவரை விட்டு கூட சுவாமி கிட்ட சரணாகதி அடைச்சிருக்கு. சிவன் இருக்காருன்னா அவர் இருக்காருன்னு நினச்சிக்கோங்க. அவர் ரூபத்தில் வந்திருக்காருன்னு நினச்சிட்டு நம்ம உண்மையை எப்போவுமே நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஆப்போசிஷன் தெரிவிக்க அது இன்னும் வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கு. அது சிவலீலை மாதிரி அது இன்னும் கூடிகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நிம்மதியை அடைய பார்க்கணும். தேவையில்லாத வதந்தி, தேவையில்லாத குழப்பங்கள்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு தேவையானது நிம்மதி. அந்த நிம்மதி கொடுக்கக்கூடிய தான் நித்யானந்த சுவாமி கிட்டே இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ எல்லாருக்குமே நிம்மதியாகி பீஸ் ஆகும், உலகமும் க்ஷேமமாக இருக்கும். அட்லீஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சதனுடைய வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். தியாகராஜ சுவாமி கூட தமிழ்நாட்டில் தியாகராஜ சுவாமி திருவாரூரில் பிறந்தார தவிர யாரோ கொண்டு போய் அவர் முட்டாள் பேசுகிறான், பைத்தியக்காரன் பாடுறான்னு சொன்னதுனால தான் கர்நாடகாவுக்கு போய் அங்கே பாடிட்டார்.
கடைசியில் கர்நாடக சங்கீதமாக போச்சு. இல்லைனா தமிழ்நாடு சங்கீதமாக தான் வந்துக்கணும். அது புரியுதா? தமிழ்நாடு சங்கீதம் இல்லாமல் கர்நாடக சங்கீதம் தான் சொல்கிறோம் ஆகிப்போச்சு வேர்ல்டு ஃபுல்லாக. அது அப்படி வரக்கூடாது. அதனால் இது வந்து நம்ம தமிழ் சங்கம்ன்ற மாதிரி இவர் தமிழ்நாட்டிலே இவர் பிறந்திருக்கார் அப்படின்றதுனால இவர் போய் திருப்பி இதை விட்டா இவர் போயிடுவார். உலகம் எங்கேனாலும் கூப்பிட்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அவர் இப்போ கனடாலேயே அவர் வந்து உட்காண்டா கூட ராஜ மரியாதை பண்ணுறதுக்கு இருக்குது. இங்கே அவருக்கு டைமண்ட்லேயே அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் அங்கே மதுரையில் வந்து நம்ம பாமர மக்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவர் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அப்படி அவர் செய்கிறாருன்னா அதை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக அதை எடுத்துட்டு எல்லாரும் அதை வரவேற்கணுன்றதை நான் என்னுடைய ஆறுதலை நான் தெரிவிக்கிறேன். ஓம் சக்தி.